கும்மிடிப்பூண்டியில் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கான அந்த இன்சிடெண்ட் நெஞ்சை போட்டு அப்படியே போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா நடக்குது தமிழ்நாட்டில்? ஆட்சி மாறினாலும் இந்த அவல நிலை மாறவே மாறாதா? இங்கே இருக்கக்கூடிய சொசைட்டியை, சமூகத்தை, அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி கெடுத்து வச்சுருக்கோம்? எந்த மாதிரியான மனநிலைமையில் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க? பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டு போகிறான். ஆனால் அந்த குழந்தை உயிருடன் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும்? ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொன்ன இடத்துல இன்றைக்கி வெளியிலே போகாதம்மா, வீட்டுக்குள்ளே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தானே நம்ம பெண் குழந்தைகள் எல்லாத்தையுமே பூட்டி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, பெண்களை வெளியிலே போக விட மாட்டாங்க, அதெல்லாம் தகர்த்தெறிந்து பெண்ணியம் அப்படிங்கிறத பேசி ஆண்களுக்கு இணையாக பெண்கள் அப்படின்னு சொல்லி வந்த காலகட்டத்தில் இப்போ மறுபடியும் பெண்கள் வெளியிலே போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற போது திமுக இருந்தா என்ன, தாவேகா இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தானே இருக்குது. இல்லை சார், 1 மாதம் தான் ஆச்சு, 1 மாதம் 2 மாதம் அந்த கணக்கை விட்டுருங்க. ஆட்சியாளர்கள் மாறிட்டார்கள், ஓகே. ஆனால் அரசு அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மாறலை தானே? அவங்களுக்கு தெரியும்ல குற்றம் எப்படி நடக்கும், எந்த நேரத்தில் எப்படியானலாம் போதைப் பொருளால் எவ்வளோ மனிதர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாராவது இன்னும் கொஞ்சம் சிவியரான எஃபெக்ட் எடுக்கலாம்ல. சிஎம் விஜய் அவர்கள் இதை பற்றி கண்டிப்பாக பேசியாக வேண்டும். ஏன்னா சிங்கப்படை அப்படிங்கிறத ஒன்று, சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு படையை நம்ம உருவாக்கிட்டோம். அந்த படையினுடைய வேலை என்ன அப்படிங்கிறது இனி யாருக்கும் தெரியலை. அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியுமா, அவங்களால விசாரணை நடத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி இந்த ஒரு 10 நாட்களில் என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் அதுக்கான காரணத்தையும் நம்ம தமிழ் பட்சத்தில் பேசியிருக்கோம். பார்க்காத TP2 தயவு செஞ்சு பார்த்துருங்க. தாவேகா பற்றி இனிமேல் நம்ம கேள்வியை கேட்கக்கூடாதானா இனிதான் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கவே போகிறோம். முடிஞ்சிருச்சு. இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள், அதுவும் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி சில நபர்களுடைய பெயரெல்லாம் அடிபடும் போது திமுக பெரிய அளவில் அவங்களுடைய பெயரை கெடுக்க வச்சதே அந்த விஷயங்கள் தான். ஒன்று பரோட்டாவுக்காக, பிரியாணி பீஸுக்காக அவங்க பாக்ஸிங் பண்ணது. இன்னொன்று அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல அஜாக்கிரதையாக இருந்தது. கிடைக்கக்கூடிய செய்திகளுக்கு தலைமை அதுக்கான பொறுப்பை ஏற்காமல் அங்கே இருக்கக்கூடிய குட்டி சின்ன சின்ன பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இல்லாட்டி துணை கட்சிகள் இருப்பாங்க, அவங்க கூட கூட்டணி வச்ச கட்சிகள் இருப்பாங்க, அவங்கள வச்சு பேச வைப்பது, இது எல்லாம் தான் திமுகவினுடைய எதிர்ப்பலையாக மாறியது. இதே அலை தாவேகா பக்கமும் வரும், வராதெல்லாம் சொல்ல முடியாது. இதை உருவாக்குவதற்கு திமுகவும் தயாராக இருக்காங்க, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஸோ அதை வரவிடாமல் தடுப்பது என்றால் உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறீங்க. அதையும் தாண்டி அடுத்தடுத்த லெவலில் ரொம்ப ஸ்பீடாக பல முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பில் ஒரு இன்ச் கூட நீங்கள் பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறது பலருடைய கருத்து, எல்லாருடைய தேவையும் கூட. ஸோ இந்த தேவையை சரியாக இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் நடந்த பாலியல் வன்புணர்வு இல்லாட்டி பாலியல் சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 சம்பவங்களை இன்றைக்கி டிஎம்கேவும் அடுக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. இந்த பக்கமாக பாஜகவினுடைய நைனா நாகேந்திரன் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க, வானதி ஸ்ரீனிவாசன் ட்வீட் போட்டிருக்காங்க, கனிமொழி அக்கா ட்வீட் போட்டிருக்காங்க. இப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த அவலங்களை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, இவங்கெல்லாம் பேசுகிறதுனால நம்ம தாவேக்காக்கு ஆதரவாக பேசிடலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்க பேசுகிறதுல இதில் நியாயம் இருக்குது. ஒரே நாளில் 5 குற்ற சம்பவங்கள். அப்போ இன்னும் சொசைட்டி மாறல. புது அரசாங்கத்தின் மீதோ, அந்த அரசாங்கம் நியமித்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீதோ இங்கே இருக்கக்கூடிய தப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனசில் ஒரு துளி பயமும் வரவில்லை என்றால் நாம் ஏதோ தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். நாம் இன்னும் அதை சரிப்படுத்தலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். நாளுக்கு நாள் அது கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத விட அந்த கூடுற எண்ணிக்கையை குறைப்பது அப்படிங்கிறதும் இல்லை. நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், எல்லாரையுமே உடனடியாக பிடிக்கிறோம், அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறோம், அது மட்டும் இல்லை. இங்கே பாதிப்பே வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். ஸோ கண்டிப்பாக 2-3 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சார் இந்த 1 மாதத்தில் நடந்த இந்த இன்சிடென்ட்ஸ் இன்னுமா நம்ம அதுலேருந்து பாடம் கற்கவில்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல மனக்குமுறல்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு அப்படின்னு கேட்டால் எஸ், பின்னடைவு தான். இந்த பின்னடைவை விஜய் அவர்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். இதற்காக விஜய் அவர்கள் அவருடைய வாயை திறந்து இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இல்லை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த தவறுக்கு, ஒரு தவறு நடந்துருச்சு, அந்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஒரு தலைவனுடைய பண்பு. அந்த பண்பை, அந்த மாண்பை விஜய் அவர்கள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்லை அதையும் தாண்டி எதிர்க்கட்சிகள்லாம் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, அது முடிஞ்சோடனே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏகப்பட்ட உயிர் போயிடும் சார். இப்போவே பாருங்களேன், எத்தனை பிஞ்சு குழந்தைகளுடைய உயிர் துள்ள துடிக்க அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. இதை ஸ்ட்ரிக்டாக விஜய் அவர்கள் பேசிட்டாரு, இல்லை சிஎம் சார் பேசிட்டாங்க, இல்லை தாவேகா கட்சி பேசிருச்சு, என்னை எவனாவது செஞ்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது வைரலாக்கப்பட வேண்டும்.
அது வைரல்னா சாதாரண வைரல் கிடையாதுங்க. இங்கே எவன் தப்பு செஞ்சாலும் அவனுக்கு தண்டனை இருக்கும் அப்படிங்கிறத கண் கூட நம்ம பார்க்கணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கிறத கண் கூட பார்த்தாதாங்க தப்பு செய்கிறது அப்படிங்கிறதுல அந்த மனசு கொஞ்சம் மாறி நிற்கும். நிறைய தவறு செய்வர்களையும் நிறைய இந்த உடலை பற்றியோ மனதை பற்றியோ எந்த விதமான ஒரு சிந்தனை இல்லாத மனிதர்களை கொண்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கொண்டு விடுங்களேன், 2 நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி திரும்பி வருவான். ஏன்னா அவ்வளவு பிணங்கள் வந்து விழும், அவ்வளவு கைகால்களை இழந்த மனிதர்கள் இருப்பாங்க, ஏகப்பட்ட நோயாளிகள் நிற்க முடியாமல் உட்கார முடியாமல் அந்த பக்கமாக போகிறதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்த பிறகு ஐயோ வாழ்க்கையில் பெரிய தப்பு செஞ்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ஒரு குடும்பத்தினுடைய உறவை பற்றி முழு புரிதல் வேண்டும் என்றால் ஒரு மார்ச்சுவரியில் போய் ஒரு குடும்பம் அழுவதை, அந்த மார்ச்சுவரியில் ஒரு பிணத்தை படுக்க வைத்திருப்பதை கொண்டு காண்பியுங்கள். அப்போது இதெல்லாம் எப்படி நம்ம பாதிக்குதோ அதே மாதிரி தப்பு செய்கிறவனுக்கு ஏதோ ஒன்று பாதிக்கும். உளவியல் ரீதியாக அவனை சரிப்படுத்தணுமா, போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணுமா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அது ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகளும் எதிர்கட்சிக்கு எதிராக ஆளும் கட்சி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கான அரசியலாக மட்டும் நாங்கள் இதை பார்க்கல. எங்கள் வீட்டு குழந்தைகள் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுல இன்றைக்கி ரொம்ப கட்டன் ரைட்டாக இருக்கும். ஏன்னா இதை சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. தாவேகாவினுடைய மிக முக்கியமான ஒரு போர் யுக்தி, இல்லாட்டி போரில் அவங்க வச்சிருந்த ஆயுதமே பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அது இன்னைக்கு கம்மியாகவே இல்லையே, இன்னைக்கு அதை விட கூடின மாதிரி இருக்கே. அப்போ இதுக்கான பொறுப்பு யார் ஏற்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதில் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமும் அதில் உறுதியாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், அதுக்கான ரியாக்ஷன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய தவறு செய்தவர்கள் என்ன தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பளிச்சுன்னு மக்களுக்கு தெரிய வேண்டும். மக்களுக்கு விட இங்கே தப்பு செய்கிறவன் ஒவ்வொருத்தனும் பயத்தில். அந்த 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? பீகார்காரன் தான் பாதிக்கப்பட்டது, பீகார் தான். சரி, நம்ம ஊரில் எத்தனை பீகார்காரன் இருக்கான்? கணக்கு இருக்கா நம்மகிட்ட? எத்தனை பேர் அதில் குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இருக்காங்க? நம்மகிட்ட கணக்கு இருக்கா? நம்மகிட்ட கணக்கு இல்லை. அரசு அதிகாரிகள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? அரசு அதிகாரிகள் நிறைய பேர், நிறைய கட்சிகள், நிறைய ஆட்சிகள் மாறின பிறகும் அரசு அதிகாரிகள் அப்படியே தானேப்பா இருப்பாங்க. 60-63 வயசு வரையும் அப்படியே தானே இருப்பாங்க. அப்போ அவங்க மனசு வச்சா இதுக்கான டேட்டாலாம் அவங்க எடுத்துருக்கணும்னு நினச்சா இப்போ எடுத்துன்னு வச்சுருக்கலாம். சரி, அந்த டேட்டாலாம் அவங்கக்கிட்ட இருக்கும்ல. அரசாங்கம் நினச்சிருந்தா இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கே. தப்பு செய்கிறவன் மனசுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? முடியாது, ஒத்துக்கிறோம். ஆனால் இங்கே என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு காவல்துறை அதிகாரி இன்னொரு காவல்துறை அதிகாரிக்கு செக்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான். இது என்ன? இது எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ புது அரசாங்கம் மாறின பிறகும் ஒரு பயம் வரவில்லை என்றால் மாற்றம் இதுவா? இது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குல்ல. இந்த பெண்கள் விஷயத்தில் இது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குல்ல. திருவள்ளூர் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முழுமையான உண்மைகள் வெளிப்படுத்துவதில்லை. காவல்துறையினர் சட்டப்படி தேவையான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிராமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது காவல்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கனிமொழி அக்கா உட்பட நிறைய பேர் அந்த 3 வயசு குழந்தைய நிறைய பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் காவல்துறை கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் ஒரே ஒரு நபர் தான், அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். அப்போ தவறான தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும் இந்த பக்கமாக மக்கள் கொதிப்பு நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அந்த குழந்தைய தேடுறாங்க. ஒரு புதரில் ஒருத்தன் சொல்கிறான், ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த குழந்தைய எடுக்கும்போது கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அது பயத்தை, அது கான்ஷியஸே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து அடுத்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இறந்துருச்சு. இந்த அரக்கத்தனமான ஒரு மனுஷனை கொண்டு போகும்போது அந்த குற்றவாளியை கொண்டு போதான் மூஞ்ச மூடி கொண்டு போகிறாங்க காவல்துறை அதிகாரிகள். இல்லை, ஏன் எங்களுக்கு புரியலை. அவன் ஃபேஸை காண்பிப்பதனால இந்த சட்டத்தில் அப்படி என்னையா இருக்குது? ஒருவேளை அவன் குற்றமே செய்யலை அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு குற்றவாளி, ஒரு நிரபராதி பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட அவங்க செஞ்சுருக்கலாம். சரி, அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகளுடைய புகைப்படத்தையாவது வெளியில் அனுப்புங்க. இந்த குற்றம் வேண்டாம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ குற்றம் நடந்திருக்கு. நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன். எனக்கு தமிழ் புக்ஸ் தான் அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அந்த குற்றவாளிகளுடைய ஃபேஸை காண்பிங்க. அவன் குற்றம் ப்ரூவ் பண்ணிடுச்சு இல்லையா, அதையாவது காண்பிக்கலாம்ல. அப்போ குற்றவாளிகளுடைய ஃபேஸை மட்டும் மூடி மூடி பாதுகாத்து என்ன செய்ய போகிறீங்க? ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இதுலேயும் வரட்டும். குற்றம் செய்தவர்களுடைய அந்த புகைப்படம், அவன் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான், அவனை சுற்றி இருக்கவங்க எத்தனை பேர், இது அந்த குற்றவாளியை அந்த உலகத்துக்கு காண்பித்தால் தானே இதே மாதிரி குற்றவாளி வராமல் தடுக்க முடியும். இல்லை, நம்மளாம் குற்றம் செஞ்சுட்டோம், நம்ம ஃபேஸை மூடிட்டு தான் நம்மளை கொண்டு போவாங்க, வழக்கு விசாரணையில் நம்ம குற்றம் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆனாலுமே நம்மளுடைய ஃபேஸ் யாருக்குமே தெரியாது. நாளைக்கு வெளியில் வந்துட்டு என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். நான் இன்னொரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறேன். இங்கே லவ் பண்ணுறவங்க யாராக வேணாலும் இருந்துருக்கோங்க, இல்லாட்டி தனியாக ரூம் எடுக்கிறோம், என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. பட் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, ட்ரெஸ்ஸே இல்லாமல் நியூடாக நீங்கள் என்னமோ செஞ்சிட்ருக்கீங்க, அந்த வீடியோவை ஒரு காதலன்
உங்களை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லாட்டி உங்களுக்கு தெரியாமலையோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சோ நிறைய பெண்கள் இந்த தவறை செஞ்சிட்ருக்காங்க. எகெயின் அண்ட் எகெயின் நான் சொல்கிறேன், அந்த தவறை செஞ்ச பிறகு அந்த ஆணினுடைய வீடியோவே வெளியிலே வராது. ஆனால் அந்த பெண்ணினுடைய வீடியோ எல்லா பான் சைட்ஸ்குள்ளேயும் போயிடும், எல்லா பான் சைட்ஸ்குள்ளேயும் போயிடும். அதை நீங்கள் டிலீட் பண்ணணும்னு நினச்சா கூட அது முடியாது. அப்போ இங்கே பாதிக்கப்படுவது இன்பமாக இருந்த 2 பேர், ஆனால் பாதிக்கப்படுறது ஒரு பெண் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி பார்க்குறாங்கயா. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை திறந்து பார்க்க முடியல. மார்க்கெட்டில் இந்த நடிகைகள் மார்க்கெட் அவுட் ஆயிடுச்சுன்னா நேராக சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடுக்கு வராங்க. சப்ஸ்கிரிப்ஷனாக ஏதாவது நல்ல கண்டென்ட் பேச போகிறாங்க, நிறைய நாலேஜை நமக்கு பகிர போகிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. அவங்க மார்பை காண்பிக்கிறதுக்கும் அவங்களுடைய படுக்கையை காண்பிப்பதற்கும் அவங்களுடைய பேக் போஸை காண்பிப்பதற்காக மட்டுமே நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்க? 1600 பேர், 2000 பேர். ஒரு மாதத்துக்கு 400-500 ரூபா கொடுத்து அடுத்தவளுடைய. அப்போ இந்த சொசைட்டியை பாருங்கள், நம்ம எப்படி வக்கர புத்தி நிறைஞ்ச ஒரு சொசைட்டியாக மாற்றிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு என் கார்டே கிடையாதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுக்கு தனி மனித ஒழுக்கம் தான் சரியான தீர்வாக இருக்கும். எவனும் ஒழுக்கமாக இருக்க விடுறீங்க? எப்படி ஒழுக்கமாக இருந்துட்டு இருந்தாங்க? எப்படி இது பாதிக்கப்பட்டுச்சு? ரூட் கேஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசிக்காமல் தவறு நடந்திருக்குப்பா, ஆமாம் நாங்கள் இன்னும் சரி பண்ணிடுவோம். இன்றைக்கி அந்த சிங்கப்பெண் அந்த ஒரு அதிகாரி இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக ஒரு போதை ஆசாமி வந்து தகராறு பண்ணுறான். அப்படி தகராறு பண்ணால் அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு சட்டத்துறை, ஒரு காவல்துறை அதிகாரி தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய அதிகாரம் என்ன? இது ரொம்ப தெளிவாக யார் கேட்டிருந்தாங்க? ரஞ்சித் அவர்கள் கேட்டிருந்தார். சமீப காலமாக தமிழகத்தில் அதிகரித்து வரும் குழந்தைகளுக்கான எதிரான பாலியல் குற்றங்கள் வேதனை அளிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட 3 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சொல்லாலான துயரத்திற்கு ஆளாக்கி இருப்பதோடு இச்சமூகம் பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான அச்சுறுத்தலாகவும் இருப்பது பெரும் கவலை அளிக்கிறது. தேசிய குற்றவியல் ஆவண காப்பக அடிப்படையில் இந்தியாவில் 2022ஆம் ஆண்டில் மட்டும் குழந்தைகளுக்கான எதிரான பாலியல் குற்ற வழக்குகள் 8.7% அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக அரசின் சமீபத்திய தரவுகளில் 69% குழந்தைகள் உடல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். அதில் 48.7% குடும்ப உறுப்பினர்களும் 34% பிறராலும் நிகழ்த்தப்படுவதாக சுட்டி காண்பிக்கப்படுகின்றன. 2019-2022 மட்டுமே அந்த 3 வருஷ கேப்பில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் 96% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ என்கிற அமைப்பு சுட்டி காண்பிக்கிறது. போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் குற்றவாளிகளை குறைந்தபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் நிலையில் காவல்துறையின் மெத்தனமான விசாரணை, குற்றவாளிகளை எளிதில் பிணை கிடைப்பது மற்றும் வழக்குகளின் நீண்டகால தாமதம் போன்றவை தொடர் குற்றங்கள் நிகழ்வதற்கு வழிவகுக்கின்றன. எனவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை உறுதி செய்யவும். இந்த உரிய நீதி அப்படின்னா எவ்வளோ வருஷங்களாக ஒரு கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது மனசு வலிக்குது. குற்றங்கள் குறையுமா அப்படின்னு கேட்டால் குறையாது. குற்றங்களை தடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் அதை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிகளை போட்டு தடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த வாதத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதை தாண்டி தடுப்பது எப்படி? உண்மையிலேயே காவல்துறை அதிகாரிகள் இங்கே தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும். இவ்வளோ நாள் ஒரு சொசைட்டியை நம்ம வளர்த்து வச்சுட்டோம். இங்கே தப்பு செஞ்சாலும் ஈஸியாக வெளியில் வந்துடலாம், தப்பு செஞ்சாலும் பிணையில் வந்துடலாம், தப்பு செஞ்சாலும் நம்மளை சொசைட்டி ஒன்றும் சொல்லாது, தப்பு செஞ்சாலும் நம்ம முகத்தை மூடிடுவாங்க, நாமெல்லாம் என்ன ஆம்பளைங்க. இந்த ஆணாதிக்க மனது இன்னும் நிறைய பேர்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடிய மனதில் நிறைய ஆண்கள் இப்போதும் இருக்காங்க. அவங்க வீக். இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்கிறத விட குழந்தைகளையும் மூதாட்டிகளையும் அதிகமாக குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. தாவேக்கா இதுக்கு என்ன முடிவு வச்சுருக்கீங்கப்பா? எங்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும். சீரியஸாக 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த 1 மாதத்தில் இவ்வளோ குற்றச்செயல்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ உங்கள் அரசாங்கத்தை பற்றி யாருக்கும் அங்கே பயம் கிடையாது. உங்கள் அரசியல்வாதிகள் புதுசாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லாட்டி எம்எல்ஏக்கள் இவங்க அடுத்தா என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி இவங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. அப்போ இப்படி கவலையே இல்லாத, பயமே இல்லாத ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்கி வச்சுட்டே இருந்தோம்னா நாளைக்கு என் வீட்டு குழந்தைங்க வெளியில் போகும்போது ஐயோ அம்மான்னு சொல்லி நான் மட்டும்தான் கூப்பாடு போட்டுட்டு இருக்க முடியும். ஏன்னா அடுத்தவன் வரமாட்டான். ஏன்னா அவன் வீட்டு சாவுக்கு நான் போகலைல்ல. அப்போ என் வீட்டு சாவுக்கு மட்டும் அவன் இப்படி வருவான். ஒவ்வொரு வீட்டு கதவையும் இந்த சாவு தட்டுவதற்கு முன்பாக இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது நாம். ஐயோ நம்ம அரசாங்கம் இன்னும் டைம் கொடுப்போம் அப்படின்னா இன்னும் டைம்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கான நேரம் இது அல்ல. ஸ்பீட் ஆக்சஸ் என்ன, அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அதுக்கான கம்ப்ளீட் அப்டேட்டை ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு இலாக்காக்களும் நமக்கு சொல்லித்தந்தே ஆக வேண்டும். இது மக்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டும். மக்கள் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் நம்ம கேட்டு தான் ஆக வேண்டும். இது நம்முடைய உரிமை. இதை சொல்லி தான் விஜய் அவர்கள் ஓட்டு கேட்டார். இதை சொன்னனால தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு டே 1லேருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டே 1 தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.